பாண்டி. மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இரு, நீ வாங்கி பழகியாச்சு, இனி ப்ரொடியூசர்னால் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு. இந்த கதை சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார். பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார்னு அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார், ஏதாவது சொன்னால் அழுதுறாரு சார். சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாரு சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான், நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், எல்லாமே இருக்குன்னா. ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ளே, ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே, ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே, டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றி அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும், அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.